அலைகள் அடித்தே கடலில் விழவா துரும்பை பிடித்தே கரையில் எழவா இதுவரை இது போலே இருமனம் கொண்டு தவித்ததில்லை அதிலுமே எனக்காக திருமணம் வரை நினைத்ததில்லை தயக்கம் பாதியில் கடலில் ஒரு கால் கரையில் ஒரு கால் அலைகள் அடித்தே கடலில் விழவா துரும்பை பிடித்தே கரையில் எழவா இதுவரை இது போலே இருமனம் கொண்டு தவித்ததில்லையே அதிலுமே எனக்காக திருமணம் வரை நினைத்ததில்லை யந்தாரா நீயே யந்தாரா என் மனம் பூத்ததே தாரா கண்பூரா நீயே தான் தாரா கண்ணார காண்கிறேன் பூரா தண்ணீரை கூசிக்கொண்டே மெல்ல செல்லும் பிம்பங்கள் நீயாகிறாய் எதிரே என்னோடு காதல் வந்தே என்ன சொல்ல வெட்கங்கள் பேசுதே
நம் காதல் வாழ்வுமே. திசைகளை படபடவென தந்தாய், மின்மினிகளில் விழிகளில் கொண்டாய், கண்ணிமைகளில் இரவினை கதகதப்புட தந்தாய், கண்ணவிழை வெண்ணிலவொளி தந்தாய். பிரம்மாண்ட காலம் நீ தந்து சென்றாய், என் நாட்கள் தீர்ந்ததே. உன் பாத சூட்டில் என் காதல் பூக்கும், நம் தேடல் தீருமே. எந்தாரா எந்தாரா நீயே எந்தாரா, என் வானம் பூத்ததே தாரா. கண்பூரா நீயே தான் தாரா, கண்ணார காண்கிறேன் தாரா. தண்ணீரை கூசிக்கொண்டே மெல்ல செல்லும் பிம்பங்கள் நீயாகிறாய் எதிரே. என்னோடு காதல் வந்து என்ன சொல்ல வெட்கங்கள் பேசுதே. يا رسول الله وصلوا عليك يا حبيب الله. ஒன்னு ஒன்னு ரெண்டுல இன்பம் இங்க பண்டலா, கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல, பொண்ணு நம்ம ஃப்ரெண்டுல. சுரும தீட்டும் வெண்ணில, கோபம் வந்தா டிராக்குலா, நிக்க பண்ணி நிக்கும் இந்த பையன் லைஃபே ஜோக்கல. மஸ்தான போல மாப்பிள்ள வந்தாலே ஆள தூக்க, உன்னால நின்னு கொண்டாட ஒன்னாக சேர்ந்தோல. மெஹர் சைலா மெஹர் சைலா மெஹர் சைலா மெஹர் சைலா, அல்ல அல்ல எல்லை இல்ல கொள்ளை என்போ காதலா. மெஹர் சைலா மெஹர் சைலா மெஹர் சைலா மெஹர் சைலா, அல்ல அல்ல எல்லை இல்ல கொள்ளை என்போ காதலா. ஒத்த பூமி பாருல, ஒத்த உசுறு தானடா, ஒத்த மனசில் ஒத்த காதல் ஒத்திக்கிட்டா போதுலா. அவளா அவளா பாருல, நீயும் நீயா வாழலாம், மாற வேணா மாத்த வேணா புரிஞ்சுக்கிட்டா போதுலா. முதல் இல்லாம வரவில்ல, சண்டான வந்தா போட்டு மன்னிப்பு கேட்டா தவறில்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிக்கா நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் மணமகள் வீட்டார் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நிக்கா நிகழ்வை மதுரை டவுன் காஜி ஹாஜி மௌலவி சபர் மைதீன் ஹஜரத் அவர்கள், தலைவர் JMS அரபிக் கல்லூரி முன்னின்று நடத்தி வைக்கின்றார்கள். ஈசால் தவாப் கேட்பதற்கு ஹாஜி மௌலவி மக்பூல் சுபானி அவர்களையும், குத்பா மௌலவி ஹபீபுல் முகமது ரைஹான் இமாம் லபக்குடி அவர்களையும், துவாவைக்கு மதுரை டவுன் காஜி மௌலவி சபர் மைதீன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வ இபாதிஹின் அல்லதீன இஸ்தஃபா, அம்மா பஅத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்,
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிக்காஹுடைய இந்த மஜ்லிஸ் ஆரம்பமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வ இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஜஅல்னாகும் அஸ்வாஜா. ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தீனு யுஸ்ருன் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். இந்த திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மணமக்கள் சார்ந்த உறவினர்கள், நண்பர்கள், சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவர்களையும் மணமக்கள் வீட்டாருடைய சார்பாக வருக வருக என்ற வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப நேரம் பேசுவதற்கான மஜ்லிஸ் கிடையாது. நிக்காஹ்னா என்னன்னு மட்டும் சொல்லிட்டு உட்காந்துக்குவோம். நிக்காஹ் இருக்கிறது அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதற்கொண்டு எல்லா நபிமார்களும், இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் திருமணம் முடிச்சிருக்கிறார். இப்போ நிக்காஹ் நம்ம வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இல்மை மட்டும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாம் தெரியும், ஒலுவில் ஃபர்து 4ன்னு தெரியும். அது மாதிரி தொழுகையில் ஃபர்து இருக்குது, உல் ஃபர்து வெளி ஃபர்லுன்னு இருக்குது. தொழுகையில் உல் ஃபர்லுன்னு இருக்குது, வெளி ஃபர்லுன்னு இருக்குது. வெளி ஃபர்லுன்னா உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம், மானத்தை மறக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தொழுகைக்கு உள்ள சில ஃபர்துகள் இருக்குது. இப்போ நிக்காஹுடைய ஃபர்ல் இருக்குது, அது 4. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சபையில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, நிக்காஹுடைய ஃபர்ல் வந்து 4. என் தகப்பன் என்னை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டார். வெளியூருக்கு போனார், அங்கே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்தாரு. இந்த பொண்ணுக்கு, என் பொண்ணுக்கு இதை நல்ல மாப்பிள்ளை என்பதாக முடிச்சு கொடுத்துட்டார். ஆனால் என்கிட்ட வந்து கேட்கவே இல்லை, அனுமதியே கேட்கல. இந்த நிக்காஹ் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதாக ஒரு பெண்மணி வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த திருமணத்தில் உனக்கு உடன்பாடு இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை யாருன்னே தெரியல, நான் எப்படி முடிச்சு கொள்வது, எங்களுக்கு என்ன தான் உரிமை அப்படி மாதிரி கேட்டாங்க. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு அதோட உடன்பாடு இல்லைன்னா அந்த திருமணத்தை நான் ரத்து செய்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, பெண்ணுக்கு எந்த அளவுக்கு உரிமை வழி இருக்கணும், பெண்ணுக்கான வழி இருக்கணும், பெண்ணுக்கான கார்டியன் இருக்கணும். இந்த பெண் ஏற்கனவே திருமணம் முடித்தவங்களா, முடிக்காதவங்களா, அதை முடித்தவங்கன்னு சொன்னாக்கா அது கொண்டு என்ன, அதெல்லாமே தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அதுக்கு தான் கார்டியன். 3வதாக சொல்லுவாங்க 2 சாட்சிகளை போடுறது. எதுக்கு 2 சாட்சிகள்னு சொன்னால், திருமணங்கிறது ஒரு நாளுடைய விஷயங்கள் அல்ல, பல நாளுடைய விஷயங்கள். திருமணத்தில் ஏதாவது முன்ன பின்ன வரலாம், நவுதுபில்லா எல்லாம் பாதுகாக்கணும். அப்படி வந்தால் எல்லாத்தையும் சபைக்கு கொண்டு வரக்கூடாது. அவங்க சம்மந்தப்பட்ட 2 பேருமே என்ன செய்வாங்க, ஆண் தரப்பில் ஒரு சாட்சி, பெண் தரப்பில் ஒரு சாட்சி, 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்துவாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்காங்க, வாழ்க்கையில் பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தடவை ஹஜரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் ஆயிஷா 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு கோவம் வந்துடுது. 2 பேர்த்துக்குள்ள சின்ன அப்படியே என்ன செய்தாங்க, ஒரு சண்டை எழுற மாதிரி ஒரு சூழ்நிலை. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அந்த உள்ள வந்துட்டாங்க. இப்போ வந்தோடனே என்ன செஞ்சாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நம்ம பிரச்சனையை கொண்டு போய் உங்கள் தகப்பன்ட்டே சொல்லுவோம், நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லவா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நானே சொல்கிறேன். அப்போ ஆயிஷா சொன்னாங்களாம், அங்கே சொல்கிறதான் சொல்கிறீங்க, உண்மையை நீங்கள் சொல்லணும். யார்கிட்ட பார்த்து சொன்னாங்க, எந்த நபியை நம்ம என்ன செய்கிறோம், உயர்தரமாக பேசுகிறோமோ அந்த நபியை பார்த்து பெண்மணி என்ன சொல்கிறாங்க, எங்கள் அத்தாட்ட நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுறீங்க பரவாயில்ல, ஆனால் உண்மை தான் பேசணும். பெருமாசம் கோச்சிக்கலை. யாரை பார்த்து இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய தகப்பனார் அபூபக்கர் என்ன செஞ்சாங்க, அடிக்க வந்துட்டாங்க. என்ன நீ யாரை பார்த்து எப்படி பேசுகிறேன்னாங்க, நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறோம், நீங்கள் சமாதானப்படுத்த வந்து அந்த புள்ளி போய் அடிக்க போகிறீங்களே, போங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் ஒரு காலத்தில் சொல்லி காமிச்சாங்களாம், உன் தகப்பன் உன்னை அடிக்க வந்தப்போ நான் தான் காப்பாற்றி விட்டேன் பார்த்துக்க அப்படின்னாங்க. பெரியார்லையே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சாட்சிகளை போட்டிருக்கிறாங்க. எதுக்கு 2 சாட்சின்னா, அவங்கள சமாதானப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். எத்தனை சொல்லியிருக்கிறேன், எத்தனை சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ நாடுகளில் மதுவை கூட என்ன செய்யலாம், ஹலால் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் வரதட்சணை என்ன செய்யலை, எத்தனையோ நாடுகளில் பெண்ணிட்ட வாங்குறத ஹராமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெண்ணுக்கு மஹர் கொடுங்க. ஒரு காலம் இருந்துச்சு, எப்படிப்பட்ட காலம்னு சொன்னால், அந்த காலத்தில் மஹர் கொடுக்கறதுக்கு மான்கள்கிட்ட என்ன செய்யலை, பணம் இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, குத்பால் ஏறி என்ன செஞ்சாங்க, பயான் செஞ்சாங்க. பெண்களே, நீங்கள் நிறைய மஹர் வாங்குறீங்க, அதனால் நிறைய ஆண்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கிறாங்க. குத்பாவில் எது சொன்னாங்களா, உங்களுக்கு நான் மஹரை நிர்ணயிக்கிறேன், இவ்வளோதான் மஹர் வாங்கணுன்ட்டு. ஒரு பெண்மணி எஞ்சி சொன்னாங்களா, அல்லாவே சொல்லியிருக்கிறான், அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு பொற்குயிலை நீங்கள் தங்கமாக என்ன செய்யுங்க,
மஹராக கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, நிர்ணயிக்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. உமர் அலி அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. நான் ஏதாவது தவறாக போனால் கேட்குற அளவுக்கு என்னுடைய உம்மத்தில் ஜனங்க இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஃபர்துங்கிறது இருக்குதே, இந்த 4 தான். முதல்ல என்ன செய்யணும், சம்மதம் இருக்கணும். 2வது விஷயம் இருக்குதே, வலி இருக்கணும். 3வது 2 சாட்சிகள் இருக்கணும். பெண்ணுக்கு மஹர் கொடுங்க. இதுதான் ஃபர்து. திருமணத்தில் ஃபர்துங்கிறது இந்த 4 தான். அதுக்கு அடுத்தபடியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, வாழ்க்கைன்னு சொன்னால் 2 விதமான வாழ்க்கை எல்லாம் வச்சுருக்கிறான். நம்மெல்லாம் பார்ப்போம், என்ன செய்வோம், இப்போ அதாவது பொங்கல் நேரத்தில் பார்த்தோன்னா 2 விதமான போட்டிகள் நடக்கும். ஒரு போட்டி இருக்குது, என்ன செய்யும், வேகமாக போகிற போட்டி. இன்னொரு போட்டி இருக்குது, சைக்கிள் என்ன செய்யணும், ஆக குறைஞ்சி பின்னாடி போகும். பிரியாலிஸ்வர் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் வெளியே வந்து என்ன செய்யுங்க, சைக்கிளில் போட்டி போடாமல் என்ன செய்யுங்க, முன்னாடி போங்க. வீட்டில் நிறைய தோக்க கற்றுக்கொள்ளுங்க. வீட்டில் என்ன செய்யுங்க, எந்த வீடுகளில் ஆண்கள் தோக்க கற்றுக்கிறாங்களோ அந்த வீடுகளில் எல்லாம் என்ன செய்கிறான், பெரிய மாற்றத்தை எல்லாம் கொடுக்குறான். அதனால் என்ன செஞ்சாங்க, பெருமான் ஆஸ்லாசம் நிறைய விஷயங்களை ஆண்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, பெண்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சமீப காலமாக என்ன செய்கிறோம், இந்த விஷயங்களை முதாக்கரா செய்யாமல் என்ன செய்கிறோம் இருக்கிறதுனால நமக்கு சரியாக தெரியறதில்லை. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த திருமணத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மணமன தம்பதிகளுக்கு அல்லாஹ் எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளை அல்லாஹ் தருவானாக. இந்த 2 குடும்பங்களை அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான துஆ சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம, எல்லாம் சொல்லுங்க அப்போ, அல்லாஹும்ம, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அல்லாஹும்ம பாரக்கல்லாஹு லக வ ஜமஅ பைனகுமா ஃபில் ஹைர். அல்லாஹும்ம பாரக்கல்லாஹு லகுமா வ ஜமஅ பைனகுமா ஃபில் ஹைர். அல்லாஹ் இருவருக்கும் பரக்கத் செய்வானாக, இருவர்களையும் ஹைரான விஷயத்தில் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்று துஆ செய்தவனாக முடித்துக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஈஜாப் கபூல் இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய மஜ்லிஸ் ஆரம்பிக்கிறது. மேகத்தின் மேலே உன்னோடு மிதந்து வந்தேன் தோழா, என் பூமி எங்கும் பூக்காடு உன்னாலே கண்ணாடா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அள்ள அள்ள இல்லை இல்லா இன்பம் நீதான் காதலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பாருங்க, அஸ்லம் சாலிக் அப்படிங்கிற மாப்பிள்ளைக்கு உங்களை வந்து திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. வக்கீலாக அவங்க வாப்பா இருப்பாங்க. அப்துல் ரஹ்மான் சாப் ஒரு சாட்சியாகவும், அப்துல் குத்தூஸ் 2வது சாட்சியாக இருந்து, ஃபர்ஹான் முகமது அலி அவங்களாம் 2வது சாட்சியாக இருந்து 136 கிராம் தங்க மஹரை கொடுத்து நிக்கா முடிச்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நான் ஏற்றுக்கொண்டேன். Say love.
உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. தேய்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து உனக்கிரு கண்ணை தந்து, அதன் வழி எனது கனா காணச் சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன், உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன். தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கு மணமக்கள் வீட்டார் அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கும் உள்ளூர் வெளியூர் பிரமுகர்களே மற்றும் நிர்வாகிகளே, உலமா பெருமக்களே, ஜமாத்தார்களே, தங்கள் அனைவர்களையும் என வரவேற்பதோடு இன்றைய தினம் நடைபெறும் அஸ்லம் சாலிக் சிம்பிள் நௌஷின் இந்த மணமக்களை வாழ்த்த வந்துள்ள தங்கள் அனைவர்களும் பொறுமையாக இருந்து அமைதி காத்து நிக்கா மஜ்லிஸில் ஓதப்படுகின்ற ஹுத்பா துவாவில் கலந்து கொண்டு மணமக்களை பாரக் அல்லாஹ் லக வ பாரக் அலைக வ ஜமா பைனகுமா ஃபி ஹைர் என்று கூறி வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது இனிதே திருமண நிகழ்வு நடைபெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وسندنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا.
أما بعد وقال تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني بارك الله لك وبارك عليكما وجمع بينهما في خير فاستغفروه إنه هو الغفور الرحيم بسم الله الرحمن الرحيم أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله நடுப்பண்ணை சம்சுதீன் ஆகிய நான் எனது மகள் செம்பல் நௌசீன் என்ற மணாலியை 136 கிராம் தங்க நகை மகருக்கு நான் வக்கீலாக இருந்து மதுரை அப்துல் ரஹ்மான் நடுப்பண்ணை ஃபர்ஹான் முகமது அலி ஆகிய இருவர்களையும் சாட்சிகளாக வைத்து இங்கு கூடியிருக்கும் நிர்வாகிகள் உலமா பெருமக்கள் ஜமாத்தார்கள் முன்னிலையில் தங்களுக்கு நிக்கா செய்து தந்தேன். கபூல் செய்தீர்களா? கபூல் செய்தேன். ஏற்றுக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொண்டேன். ஒப்புக்கொண்டீர்களா? ஒப்புக்கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் லெபைகுடிக்காடு ஜாமியா மஸ்ஜித் மேலப்பள்ளி வாசல். நிக்கா திருமண பதிவு புத்தகம். ஹிஜ்ரி 1447 ஆண்டு ஜமாதுல் ஆஹிர் பிறை 12க்கு சரியாக ஈசவி 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை நண்பகல் 12:15 மணிக்கு. மாப்பிள்ளையின் பெயர் அஸ்லம் சாலிக். மாப்பிள்ளையின் தாப்பனார் பெயர் ஏ முகமது இசாக் சன் ஆஃப் ஷேக் அப்துல் காதர். மாப்பிள்ளையின் ஊர் மீனாட்சி அம்மன் நகர் பொன்விழா நகர் 4வது தெரு மதுரை. பெண்ணின் பெயர் சிம்பல் நௌசீன். பெண்ணின் தாப்பனார் பெயர் எம் சம்சுதீன் சன் ஆஃப் முகமது அலி. பெண்ணின் ஊர் 4/5 ஹுசைன் அலி தெரு லெபைகுடிக்காடு. பெண்ணின் வக்கீல் எம் சம்சுதீன் சன் ஆஃப் முகமது அலி பெண்ணின் தந்தை. சாட்சி 1 ஏ அப்துல் ரஹ்மான் சன் ஆஃப் அப்துல் குத்தூஸ் 2/7 19/7 9வது தெரு கோமதிபுரம் விடிசி மதுரை. சாட்சி 2 ஃபர்ஹான் முகமது அலி சன் ஆஃப் சம்சுதீன் 4/5 ஹுசைன் அலி தெரு லெபைகுடிக்காடு. மகர் தொகை 136 கிராம் தங்க நகையாக கொடுக்கப்பட்டது. ஹுத்பா ஓதுகிறவர் பெயர் விலாசம் ஹாஃபில் முகமது ரைஹான் இமாம் ஜாமியா மஸ்ஜித் லெபைகுடிக்காடு. சொல்லிக் கொடுப்பவர் பெயர் விலாசம் மௌலவி எஸ் மெஹபூப் சுபஹானி பிலாலி MBA இமாம் ஜாமியா மஸ்ஜித் லெபைகுடிக்காடு. ஹாஜி தலைவர் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள்
சாட்சிகள் முன்னிலையில் நிக்கா செய்யும் இடம் AKNK பேலஸ், பொய்கை கரைப்பட்டி, மதுரை. மேலே குறிப்பிட்ட விவரப்படி நாங்கள் சம்மதித்து நிக்கா செய்து கொண்ட மணமகன், மணமகள் மற்றும் வக்காலத்து, சாட்சிகள், தலைவர், செயலாளர் ஆகியோரின் கையொப்பம் பெறப்பட்டுள்ளது. ஜமாத்தின் சார்பாக இஸ்லாமிய இல்லறம் என்ற கிதாபை ஜமாத்தின் சார்பாக அன்பளிப்பு செய்கின்றோம். மக்களை துவா செய்வதற்காக வேண்டி மதுரை மாவட்ட அரசு காசி ஹஜரத் கிபிலா சபூர் மைதீன் ஹஜரத் அவங்க துவா ஓதி மணமக்களை துவா செய்வார்கள். அல்-ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்-ضالீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். ஆமீன். லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ர் யா அல்லாஹு யா மஅபூத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபிய்யினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா வ அஜிர்னா மின் ஹிஸி துன்யா வ அஸாபில் ஆখিরা வ தவஃபனா முஸ்லிமீன் வ அல்ஹிக்னா பிஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். اللهم ارزق لنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم إنا نسألك علما نافعا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء. بارك الله لكما وبارك عليكما وجمع بينكما في خير وعافية. اللهم ألف بينهما كما ألفت بين آدم وحواء على نبينا عليهما الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين إبراهيم وسارة وهاجر على نبينا عليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين أيوب ورحمة على نبينا عليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين موسى وصبورا على نبينا عليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين سليمان وبلقيس على نبينا عليهم الصلاة والسلام. اللهم ألف بينهما كما ألفت بين نبينا محمد صلى الله عليه وسلم وخديجة الكبرى وعائشة الصديقة رضي الله تعالى عنهما. اللهم ألف بينهما كما ألفت بين علي وفاطمة الزهراء رضي الله تعالى عنهما. اللهم بارك لهما بالرفاع والبنين. اللهم بارك لهما بالرفاع والبنين والبنات برحمتك يا أرحم الراحمين. اللهم اجعل جمعنا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما.
ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها برحمتك يا أرحم الراحمين اللهم طول عمرهما اللهم حسن معيشتهما برحمتك يا أرحم الراحمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வந்து வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விருந்து உபசரிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இருந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் நிலா வந்ததே நிலா வந்ததே பேசி பேசினாலும் காலம் போக்க தோடும் நான் விழித்து வார்த்தை போர்த்தி கொண்டதே நதி நீரின் மேலே வெளிச்சங்கள் போலே விழுந்தாயே விரைந்தேனே உருண்டோடினானே அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரை ஓரம் நிலா வந்ததே நிலா வந்ததே உணராத எதுவோ என்னை தாளாட்டுதே தினந்தோறும் அதையே மனம் தான் கேட்குதே சாம்பல் மேலே பூவின் பாதம் கோலம் ஆகிறது அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் நிலா வந்ததே நிலா வந்ததே யாரின் மழை மீது யாரின் மழை சேர்ந்ததோ யாரின் கூடை வாங்கி யாரின் மனம் போகுதோ திறக்காத கதவாய் பல நாள் போனதே கதவில்லா வெளியாய் புது நாள் சேருதே வட்டம் போலே வாழ்ந்தேன் காதல் வாசல் வைக்கிறது அந்தி மாலை
பூக்க தோணும். நான் விழித்து வார்த்தை போர்த்தி கொண்டதே. நதி நீரின் மேலே வெளிச்சங்கள் போலே விழுந்தாயே, விரைந்தேனே, உருண்டோடினானே. மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை, நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீரை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. அவள் விழிமொழியை படிக்கும் மாணவனானேன், அவள் நடைமுறையை ரசிக்கும் ரசிகனுமானே. அவளோடு இருக்கும் ஒருவித சிநேகிதனானே, அவளுக்கு பிடித்த ஒரு வகை சேவகனானே. ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை, நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீரை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. இணையே என் உயிர் துணையே, உன் இமை திறந்தால் நான் உறைவது ஏனடி அழகே. என் உலகம் உன் விழிகளிலே, கண்ணுறங்க
காதலாய் மாறிய புள்ளி என்றோ மனம் கேட்குதே. காதல் காமமாய் உருக்கொண்ட தருணம் நினைக்கையில் உயிர் வேர்க்குதே. உடல் மேல் பூக்கும் நீரோடு நீராட்டி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹய்யா அலஸ் ஸலாஹ். ஹய்யா அலஸ் ஸலாஹ். ஹய்யா அலல் ஃபலாஹ். ஹய்யா அலல் ஃபலாஹ். சில நாள் என்னை சுத்தம் செய்தார். எல்லாமே பாராட்டி இந்த நாடைகள் மீண்டும் தந்தார். இணையே என் உயிர் துணையே உன் இனிமையிலே நான் கரைவது ஏனடி. கை விரல் பிடித்து நாம் நடப்பது போல் நான் உணர்வது அருகே நீ இருந்தால் என் கை பேசிவாள் மூடுமே. தலை சாய்த்து நீ சிறுதாயனில் என் தேநீரில் தேன் கூடுமே. என் உயிர் துணையே உன் இனிமையிலே நான் கரைவது ஏனடி. யுகமாய் விரல் பிடித்து நான் நடப்பது போல் நான் உணர்வது ஏனடி. உன்னையே ஆறாவும் பேரா வேறேதோ ஊரா உன்னாலே சூடாய் எந்தன் காஷ்மீரா. ஆறாவும் பேரா வேறேதோ ஊரா என் நெஞ்சுக்குள்ளே ஏதோ கோளாரா. என் ரோஜா நீயா என் உயிரே நீயா என் அஞ்சலி நீயா கீதாஞ்சலி நீயா. என் ரோஜா நீயா என் உயிரே நீயா என் அஞ்சலி நீயா கீதாஞ்சலி நீயா. கடலில் அலைபாயும்
ஓர் மௌனராகம் நீதானே, காற்று வெளியிட எல்லாம் நாம் இருவர் பறந்து செல்லத்தானே. நான் நாயகன் நானால் என் நாயகி நீதானே, நான் ராவணன் நானால் என் ஈழமே நீதானே. ஊனாலும் ஊ சொல்லு, ஊனாலும் ஊ சொல்லு, ஓகே கண்மணியே. என் ரோஜா நீயா, என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா, கீதாஞ்சலி நீயா. என் ரோஜா நீயா, என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா, கீதாஞ்சலி நீயா. எதிர்கால பல்லவியா, இசை சேர்க்காத கவிதை வரியா, குழல் யாசிக்கும் புயலா, நிழல் நேசிக்கும் உயிரின் நிழலா. காஷ்மீரில் பொன் பனியா, ஐ விரலிலே அக்கினி கனியா, கூர்த்தீட்டிய விழியா, என்னில் மோதும் வெண்ணில ஒளியா. இந்த வான் மேகம் யார் என்று, என் மோகம் மேல் என்று வேகம் சொல்வாயா. ஆராவும் பேரா, வேறேதோ ஊரா, உன்னாலே சூடா எந்தன் காஷ்மீரா. என் ரோஜா நீயா, என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா, கீதாஞ்சலி நீயா. என் ரோஜா நீயா, என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா, கீதாஞ்சலி நீயா. காதல் என் கவியே, நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளுது, பகலிரவாய் மாறுது. வளைவினில் எல்லாம் வளைந்து தொலைந்து போவேனானே. நீயே வெண்பனியே, தீயின் சுவையும் மெது மெதுவாக பயணங்கள் போல தொடங்கிடவா. மனம் ஒரு கணம் கொதிகலனாக, தவறுகளின் இசையன மாற, தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் வா. மனம் ஒரு கணம் கொதிகலனாக, தவறுகளின் இசையன மாற, தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் வா. உன் காதின் ஓரம் நான் வரைவேன் காதல் கவிதை, துடுப்பாக மாறுவேன், உன் கரையை தாண்டுவேன். அடி ராட்சசியே, கூச்சம் காணலே, உன் மறைவுகளும் கேட்கிறதே. ஒரு வேதியியல் மாற்றம் என்னுள், உன்னை கண்டால் ஏதோ நடக்கிறதே. இடையில் ஊர்வலம் செல்ல என் விரல்கள் ஏனோ துடிக்கிறதே. காதல் என் கவியே, நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளுது, பகலிரவாய் மாறுது. வளைவினில் எல்லாம் வளைந்து தொலைந்து போவேனா. மனம் ஒரு கணம் கொதிகலனாக, தவறுகளின் இசையன மாற, தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் வா. மனம் ஒரு கணம் கொதிகலனாக,
என்று உதடுகள் தான் கென்ற உனை கொஞ்சி தீருமோ ஆசையே முடிவுரையெல்லாம் முத்தங்களாய் மாற கடிகார முட்களும் நானுமே ஒரு வேதியியல் மாற்றம் என் உள்ளுமை கண்டால் ஏதோ நடக்கிறதே இடையில் ஊர்வலம் செல்ல என் விரல்கள் ஏனோ துடிக்கிறதே காதல் என் கவியே நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளது பகலிரவாய் மாறுது வளைவினில் எல்லாம் வளைந்து தொலைந்து போவேனா மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகளில் செடியன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகளில் செடியன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் திரனா திரனம் திரனா திரனா திரனம் திரனா தனனம் 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 தன தரிர தாராரா திரனா திரனம் திரனா திரனா திரனம் திரனா தனனம் 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 தன தரிர தாராரா தனனம் 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 தன தரிர தாராரா நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறே நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே நீங்காத நினைவுகளாக அணைய இங்கே மிஞ்சுதே நூலறிந்த பட்டம் போலே உன்னை சுற்றி நானும் ஆட கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறே இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை காலம் கை கூடினால் கதை போமா கதை போமா கதை போமா ஒன்றாக நீயும் நானும் தான் கதை போமா கதை போமா கதை போமா நீ பேச பேச காயமாறுமே அதிகாலை வந்தால் அழகாயன் வானில் நீ அணையாத சூரியன் ஆகிறாய் நெடுநேரம் காய்ந்து கதகதப்பு தந்தவுடன் நிலவாய் உருமாறி நிற்கிறாய் உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன் வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாயோ உண்மை என்று தெரிந்துமே நெஞ்சம் சொல்ல தயங்குதே கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றுமே கதை போமா